ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சப்பாத்தி, பரோட்டா, நான் இது எல்லாத்தையுமே சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய உருளைக்கிழங்கு குருமா வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான முறையில் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த முறையில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் குக்கரில் ஒரு 4 விசில்கள் விட்டு நான் எடுத்து வச்சுக்கிற போகிறேன். இப்போ நம்ம அந்த குருமாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய்ச்சல் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பட்டை போட்டுக்கலாங்க, 2 ஏலக்காய்கள், கிராம்பு ஒரு 3 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சுங்க. இது தோல் உரிச்சிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க. நல்லெண்ணெய் வந்து டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னு நார்மலான எண்ணெய் சேர்த்துக்க. இப்போ சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய்கள், சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது வந்துட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால இது இந்த குருமாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிச்னஸான ஃப்ளேவர் கிடைக்கும். நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 தக்காளிங்க நறுக்கி வச்சுருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் வதக்குறதுனால நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த தக்காளி நிறைய வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதங்கினாலே போதும் இந்த குருமாவுக்கு தக்காளி. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்குகளை சேர்த்துக்கலாம். தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். இந்த குருமா வைக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடே கம்மன்னு வாசனை வரும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அந்த மிக்ஸி ஜார் கழுவிட்டு 1 டம்ளர், தனியாக 1 டம்ளர் சேர்த்துருக்கேங்க. இது வெந்து வர வர பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கு கொடுக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொதித்து வரும்போது 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறிட்டு சேர்த்துட்டோம்னா அதுவும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கசூரி மேத்தி நம்ம வந்துட்டு கசக்கி போட்டுக்கலாம். இந்த கசூரி மேத்தி வேறு ஒன்றும் இல்லைங்க, வெந்தயக்கீரையோட இலைகள், காய்ந்த இலைகள் தான். இப்போ மல்லித்தலை தூவிக்கலாங்க. சூப்பரான கம்மன் வீடே மணக்கக்கூடிய உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.